ஆணுக்கு ஒரு பெண் மேல என்ன ஈர்ப்பு இருக்குதோ, அவன் பாக்குற விதம் என்ன ஒரு பார்வை அவன் காதலி மேல கொடுக்குறாங்களோ, காதல் மேல கொடுக்குறாங்களோ, அதே சேம் ஃபீல்ஸ் தான் எங்களுக்கும் இருக்கும். ஏய், அதான் லெஸ்பியன் கப்பிள்ஸ் என்ன இவ்வளவு நேரம் உடனே கிளிப்பிள்ளை மாதிரியா சொல்லுறாங்க. அப்படியே முடி வெட்டிக்கிறீங்க ஆம்பளை மாதிரி. ஏன் ஆம்பளை தான் முடி வெட்டணுமா? நான் என் வாழ்க்கை, என் உடம்பு, நான் எதை வேணாலும் போட்டு மறைப்பேன், மறைக்காம ஆடிட்டு கூட ஆட்டுவேன். அதை கேட்டு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது எப்படிங்க கெடுவாங்க? நான் தீ குளிக்கிறதா நீ தீ குளிச்சிருவியா? இப்படிப்பட்ட ஜென்மம் இருக்குதா? தான் வீட்டு பிள்ளைகளை அந்த மாதிரி நாய்களுக்கு, தற்கூரி நாய்களுக்கு கட்டி கொடுக்கலாமான்னு ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி புறம்போக்குங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை ஒரு பொண்ணை கொடுத்தா என்ன பண்ணுவானுங்கன்றத. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து நீங்க கமெண்ட்ஸ் வச்சு மட்டும் வீடியோஸ் பண்றீங்க. என்ன சார் லூசுத்தனமா அதே பேசுறீங்க லொச்ச மாதிரி. வணக்கம் மக்களே, பெஸ்ட் அண்ட் கியூ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் விஜய் நித்யா. போன முறை நம்ம பாக்குறப்ப நம்ம ராகுல் டிகியோட வீடியோஸ் பார்த்தோம். அது எல்லாமே மக்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க. அதுல உண்மை, நல்லது, கெட்டது எல்லாவற்றையும் நீங்க பாத்தீங்க. அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு கப்புள்ஸ் பார்க்க போறோம். இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற தன்வன் கப்புள்ஸ். பொண்ணு சேர்ந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்க. வரவு போறவங்க வானவில் சொல்றீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்றாங்க. அந்த வார்த்தைலாம் உங்களை பாதிக்கப்படுமா? இல்ல நாங்க லெஸ்பியன்றதுனால தான் வெளியே வந்தோம். அது எங்களை பாதிக்கப்படாது. ஏன் நாங்க இதுதான்றதுல நாங்க என்ன பாதிக்கப்பட போறோம்? அப்படிலாம் எதுவும் இல்ல. நாங்க இது ரொம்ப ஹாப்பியா சொல்றோம், ரொம்ப ப்ரௌடா சொல்றோம். we are lesbians. டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? இப்ப நம்ம ஜெனரேஷன்ல வந்து இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுல ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை தரம் போயிட்டு இருக்கு. சரிங்க, 2 பேரும் பெண்கள். நீங்க 2 பேரும் பெண்களா இருக்கிறப்போ அப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு? இல்ல எப்படி சேர்ந்து வாழ தோணுச்சு? இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நாங்க கல்யாணம் பண்ணல. பிகாஸ் நாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி எல்லாருமே நீங்க சொல்லிட்டு இருக்கிறது தான், எல்லா சேனலையும் சொல்றது தான், எல்லா மக்களும் சொல்றதுதான். இவங்க வந்து ஆணும் பெண்ணும் தான் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். இவங்க பெண்ணும் இப்ப புதுசா வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல என்ன ஈர்ப்பு இருக்குதோ, அவன் பாக்குற விதம் என்ன ஒரு பார்வை அவன் காதலி மேல கொடுக்குறாங்களோ, காதல் மேல கொடுக்குறாங்களோ, அதே சேம் ஃபீல்ஸ் தான் எங்களுக்கும் இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இத வந்து புரிஞ்சுக்கிற மக்கள் கம்மியா இருக்கிறாங்க, புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அது அவங்க புரிதல் இல்லாம இருக்காங்கன்றதுனால நாங்க எங்களை சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வாழ முடியாது. எங்களுக்கு பிடிச்ச சில பேர் சப்போர்ட் பண்றாங்க, அவங்க இருந்தா எங்களுக்கு போதும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை எப்படி பாக்குறாங்க? லாஸ்ட் வரையும் அவங்க வர போறது இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச யாருன்னா ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி தான் போறாங்க. அது நான் இவங்க கூடயே இருப்பேன்ல. எனக்கு யார் சந்தோஷமா என்னை நல்லா பத்திரமா பாத்துக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் நான் போக முடியும். பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொன்னா அனலைஸ் பண்ண. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றது எப்படி வந்து வீட்டுல வந்து சொல்றானோ ஓப்பனா, அந்த மாதிரி எங்களோட ஃபீலிங்ஸை ஓப்பனா சொல்ற அளவுக்கு ஒரு இந்த சமுதாயம் வளரணும்ன்றதுனாலதான் நாங்க வெளியில வந்ததுக்கான ரீசனே. சப்போஸ் ஒரு பையன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றான், அது ப்ரப்போஸ் பண்றப்ப உங்களோட தாட் எப்படி இருக்கும்? இல்ல, நான் எந்த ஆண் கிட்ட பேசினாலும் அண்ணான்னு சொல்லி முன்னாடியே பேசிடுவேன். என்னோட மைண்ட் செட்ல இருந்து பார்த்தா பசங்க மச் பெட்டர் பொண்ணுங்களை காட்டிலும். அவங்களும் ஓகே தான். ஆனா சில பேர் வந்து எப்படி சொல்றதுன்னா, பெண்கள், நான் எல்லா பெண்களையும் சொல்லவில்லை, குறிப்பா சில பெண்கள் இருக்காங்க நல்ல குடும்பத்தை கூட நாரடிச்சு கிளம்பிட்டே இருப்பாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஒரு உணர்ச்சி எதுவுமே இல்லாம அப்படியே இல்லாம வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தீங்களா? எங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்ல, எங்களுக்கு லைஃப் இல்லைன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி என்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருந்தனால எங்களுக்கு லைஃப் கிடையாது. அதை தாண்டி நாங்க முன்னேறணும், எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பேர் வரணும். அதுதான் நான் எக்ஸாம்பிள் கூட சொன்ன பாருங்க. ஆணோட லைஃப் இதுல ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தள்ளின்னு போயிடுறா. அதனால நான் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கிறியா, ஐடென்டிஃபை பண்றியா, ஒரு பையனுக்கு தான் பிடிக்குதா, நான் கேவா நினைக்கிறேன், வெளியில வா. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. இந்த எண்ணத்தை மாத்திக்க. எல்லாம் வாழு. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ வருதா, சண்டை வருதா, ஒரு வேளை பிடிக்காத போதா தனியா போ. அதுக்கப்புறம் உனக்கு என்ன லைஃப் பிடிக்குதோ அதை வாழு. அவ்வளவுதான். எதுவுமே உங்களுக்கு இல்லை, வராது, பிறக்காது. ஆனா நீங்க தனியா தான் இருப்பாங்க. நீங்க தனியா இருக்கிறப்ப இவங்களோட நிலைமை என்னன்னு நீங்க யோசிக்கணும். சரி, நான் ஒரு கல்யாணமே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 10 பிள்ளைங்க பெத்து எடுக்கிறேன். 10 பிள்ளைங்களை மாங்கணும் எனக்கு எதுவுமே இல்லாத போட்டு வளர்க்குறேன். எல்லாம் அதாவது கல்யாணம் மட்டும் அதாவது செட்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு காரணத்தால இறந்து போயிட்டாரு. எப்படி என் 10 பசங்களும் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு. நான் கஞ்சி ஊத்தி கூழ் ஊத்தி எல்லாத்தையும் ஊத்தி வளர்த்தா என்னை விட்டுட்டு நீங்க நடு தெருல போயிடுது. என்ன செத்தா எடுத்து போட கூட ஆள் இல்ல. இன்னைக்கு எனக்கு யாரு இருந்தா? இந்த வாரிசுன்னு
உங்கள்ட்ட பூமியில வரும் இல்லையா? அந்த வாரிசால எனக்கே இங்க நான் எனக்கு கஞ்சித்துவம் உள்ள 10 பிள்ளைகளை பெத்து அப்படியாப்பட்ட வாரிசுகளை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். புரியுதுங்களா? ஒரு பிச்சைக்காரன் எனக்கு ஒரு 5 ரூபா பிச்சை போறான், நான் உட்காந்து போய் சாப்பிட்டு போறான். அப்படியாப்பட்ட வாரிசு எனக்கு தேவையா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பெத்தெடுத்து பிள்ளைங்க இன்னைக்கு அதுங்க போயிட்டு அதுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நான் இன்னைக்கு சாப்பிட்டு நான் கொண்டானா இல்லையா என்னோட அனாத ஆசிரமத்துல எடுத்துமே விடுங்க. இப்படியாப்பட்ட பிள்ளைங்க எனக்கு தேவையா? இப்ப அந்த பொண்ணு சொல்லுது ஒண்ணு, சரிங்களா? எந்த பொண்ணு சொல்லுது? பேர் இல்லையா எனக்கு? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அவங்க பேர் என்ன பேரு? சன்மூன் கப்பிள்ஸ். சன்னா என்ன? ஸ்டார்டிங் நீ தான் ஓபன் பண்ணி வச்சீங்க, அந்த பொண்ணுன்றீங்க. எனக்கு பேர் வைக்கல எங்க அம்மா. எனக்கு பேரே கேட்டுக்காத எப்படி நீங்க உட்காந்து இன்டர்வியூ எடுப்பீங்க? பேர் கேட்டா அந்த பேர் நினைவுல இருக்கு. நீங்க சன்மூன் கப்பிள்ஸ் அப்படி சொல்றீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேரே பதிவு பண்ணீங்க, அப்ப திருப்பியும் பேரு தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன நீங்க விஜய் எதுக்கு உட்காந்துக்கிறேன்? சன்மூன் கப்பிள்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஆண்கள் பிடிக்காது, பிடிக்காமலாம் இல்ல, எனக்கு அண்ணன் முறையில பிடிக்கும், தம்பி முறையில பிடிக்கும் நீங்க சொல்றீங்க. இதே மாமா முறையில ஒரு நாள் பிடிக்கும் நீங்க சொல்ல மாட்டீங்க. மாமாலாம் இருக்கானுங்களே, அவங்களாம் எனக்கு பிடிக்காது. அண்ணன் தம்பி எல்லாரையும் தான். அப்ப நீங்க வந்து எல்லா அண்ணன் தம்பி கூட அப்படியே பழகுறீங்களா? நீங்க அப்படி பழகுறீங்க, அதான் உங்களுக்கு என்ன அப்படி தோணுது? நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான விளைவு வரும். அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் அந்த மாதிரி பாக்குறது இல்ல இந்த தமிழ்நாட்டுல. நீங்க பதில் சொல்றீங்க, சிரிச்சுட்டு நான் பதில் சொல்றது. அதுதான் நக்கரா இருக்கிறதால தான் சிரிச்சுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க ஏன் சன்மூன் கக்கூஸ் சொல்றீங்க? நாங்க ஒழுங்கா தானே சொன்னீங்க சன்மூன் கப்புள்ஸ்னு. ஏன் கக்கூஸ்னு சொல்றீங்க? நீங்க முதல்ல ஒழுங்கா கேள்வி கேளுங்க, சரியா? நாங்க ஒழுங்கா பதில் சொல்லுவோம். நீங்க இந்த வாயில கேக்குறீங்களே, எவ்வளவு பெரிய பெரிய ஆளு கல்யாணம் பண்ணிட்டு தாலி இல்லதான் சுத்திங்கிற அவளை போய் கேட்டுவாங்களா? ஏன்னா கேட்க முடியாது, ஏன்னா இங்க தானே நோண்ட முடியும், இங்கதானே நோண்ட முடியும், அங்க போனா நோண்ட முடியாது இல்ல. உங்க பருப்புலாம் அங்கதான் வேகும், அங்கெல்லாம் வேக வைக்க முடியாது. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இப்ப வந்து கப்பிள்ஸ் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து அவங்க கப்பிள்ஸ் சொல்லுவாங்க, ஒன்னா வாழறவங்கள. நீங்க லெஸ்பியன் 2 பேரும் ஓரின சேர்க்கையில இருக்கீங்க, 2 பேரும் பெண்கள் கல்யாணம் பண்ணி இப்ப நீங்க கப்பிள்ஸ் சொல்வீங்க. லெஸ்பியன் கப்பிள்ஸ் என்ன இவ்வளவு நேரம் கிளிப்பிள்ளை மாதிரியா சொல்லுறாங்க? நீங்க சொல்றீங்க எல்லாம் ஆணும் பெண்ணும் போறாங்க, அத கப்பிள்ஸ் சொல்றோம். உங்களுக்கு அதை சொல்லி யார் சொல்லி கொடுத்தா? யாரு சொல்லி கொடுக்கலங்க, அதுதான் உண்மை. எது உண்மை? அதே மாதிரி இதுதான் உண்மை. லெஸ்பியன் கப்பிள்ஸ்ன்றது தான் உண்மை. உங்களை எப்படி நீங்க அடையாளப்படுத்துவீங்க லெஸ்பியன் சொல்லி? இதோதான் அடையாள பத்திரமே. என்னென்ன அடையாள படுத்தணும்? அது அடையாள பத்திரனால தான் நீங்க எங்களை கூட்டு வச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிறீங்க, புரியுதா? சொல்லுகிறேன் அப்படியே முடி வெட்டிக்கிறீங்க ஆம்பளை மாதிரி. ஏன் ஆம்பளை தான் முடி வெட்டணுமா? நான் மொட்டை கூட தான் கலர் வச்சிருக்கீங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் கலர் வெட்டிப்ப, கலர்ன்றது எல்லாமே கேர்ள்ஸ் தான். அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் இவ்வளவு பிடிக்கும், எல்லாரும் தான் பண்றாங்க. எல்லா கேர்ள்ஸ் அது மாதிரி தான். ஆயா கூட தான் முடி வெட்டினுக்குது, அப்ப அது லெஸ்பியன் சொல்லுவியா? அவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்றாங்க. நான் கேட்க முடியுமா நீ ஏன் மாஸ்க் போட்டுக்கிறீங்கன்னு? இப்ப வந்து நீங்க தைரியமா லெஸ்பியன் சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க, 2 பேரும் பெண்ணா இருந்து நீங்க வந்து கப்பிள்ஸ் சொல்ல முடியாதா? உனக்கு கண்ணு தெரியலையா? என்ன பார்த்தா உனக்கு பையன் மாதிரியா இருக்கு? அப்ப உங்க பார்வை சரியில்லை, அப்ப உங்க பார்வை சரி கிடையாது. ஒருத்தவங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு முடி வெட்டிட்டா அவங்க பையன் அப்படின்றத நினைப்ப விடுங்க. பையனுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் வச்சு ஆண்டவன் படைக்கிறான், புரியுதுங்களா? ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டா அவங்க பொண்ணு இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டில இருந்து எடுங்க. கேவலமான நினைப்பு அதெல்லாம். அப்ப ஆண்கள்னா யாரு, பெண்கள்னா நாங்க யாரு? இப்ப வந்து இந்த பெண்ணு வந்து இந்த சாரி கட்டி இருக்காங்க, சொல்றீங்க லெஸ்பியன் சொல்றீங்க, ஓகே. இவங்க வந்து இந்த சாரி கட்டி இருக்காங்க, நீங்க இதே ஒரு மேட்ச் ஆயிட்டு ஒரு கமல் போட்டு நெக்லஸ் போட்டு இதே மாதிரி ஒரு இது போட்டுனீங்க. எனக்கு இப்படி இருக்க பிடிக்குது, நான் இப்படி இருக்கிறேன். நீ யாரு கேட்கறதுக்கு? நான் என் வாழ்க்கை என் உடம்பு, நான் எதை வேணாலும் போட்டு மறைக்காம ஆடிட்டு கூட ஆட்டுவேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆட்டுறதுக்கு என்னங்க இருக்குது? அங்க ஆட்டுறதுக்கு எது இல்லன்னு தானே நீங்க ஆட்டின்னு இருக்கிறீங்க. உங்களால அதை மட்டும் தான் செய்ய முடியும். கத்ததான் கத்தின்னு நீங்க வேற என்ன பண்ணீங்க? லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்துட்டீங்க, இப்ப இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க மாதிரி இருக்கிறவங்க தைரியமா வெளில வாங்கன்றோம். அடுத்தவங்க வாழ்க்கையை போய் கெடுக்காதீங்க, ஆண்களோட லைஃபை கெடுக்காதீங்க. நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறானுங்க, அவனுக்கு லைஃபை போய் கெடுக்காதீங்க. சில பெண்கள் பண்ற தப்பு ஒரு ஆண்களோட வாழ்க்கையை பாதிக்குது, அதை யோசிச்சு பண்ணுங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல வரோம். உங்களை மாதிரி இன்னும் 2 ஆண்கள் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு என்னங்க சார் லூசுத்தனமா அதே பேசுறீங்க, லொச்ச மாதிரி. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்டேன். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்க யார் வாழ்க்கை கெட்டா? சார் நீ பொம்பளை தானே, உன்ன மாதிரி 10 பொம்பளைங்கிறீங்களா, போய் வாழ்க்கை கொடுங்க. எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாம் பொம்பளைங்களா லெஸ்பியனா சுத்தி நிக்குது, இருக்கிறீங்களா பொண்ணுங்கன்னு. அப்ப எல்லாரும் லெஸ்பியன் நீங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்றீங்களா? அப்ப நீங்க லெஸ்பியன் அப்படி இல்ல, அததான் நீங்க சொல்றீங்க. இப்ப ஆமாங்க அததான் நீங்க சொல்ல வரீங்க. அதுக்கு அர்த்தம் மீனிங். அப்ப வேற எதுக்கு அர்த்தம்? அது எப்படிங்க கெடுவாங்க? நான் தீ குளிக்கிறனா நீ தீ குளிச்சிருவியா? நான் தீ குளிக்கிறனா நீ தீ குளிச்சிருவா? நான் பீ தின்றனா நீ பீ தின்றுவ? அப்ப அப்படி சில ஜென்மங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற ஜென்மங்கத்துக்கிட்ட நீங்க போய் பேசணும். அப்ப உங்களுக்கு பயம், நீங்க
பொண்ணுங்களை மட்டம் தட்டி இந்த மாதிரி ஓரினச்சா இருக்க லெஸ்பியனை வந்து மறைச்சி வச்சு பல பேர் செத்து போகுது, பல பேர் குடும்பமே நாசமா போயிட்டு ஆளே இல்லாத மாதிரி போகுது. இந்த மாதிரி பண்றதுதான் உங்க சமுதாயத்துல இருக்க உங்களோட ஆசை. பெண்களை மட்டும் தட்டல, இந்த மாதிரி லெஸ்பியன்ன்ற ஒரு உறவு அமெரிக்கா தெரியுமா உங்களுக்கு, யுஎஸ்ஏ, அந்த இடத்துல வந்து இது தடையே செஞ்சுட்டாங்க. எங்க தடையெல்லாம் என்ன செய்யல, இந்த மாதிரி மூன்றாம் பாலினத்தர் இருக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து இப்ப போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்மா ஆகல. அதுக்கு சில பக்கத்துல இருக்கிற எல்லா நாட்டோட பெரிய ஆளுங்களும் வந்து அதுக்கு போயிட்டு ஏன் இந்த மாதிரி திடீர்னு பண்ணிருக்கீங்கன்ற கொஸ்டின்ஸை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு யாருமே எந்த முடிவு எடுக்க முடியாது. இப்ப சிலது கூட தான் சொல்லிட்டு உள்ள வராங்க, இந்த எக்ஸாம் இருக்காது, இந்த எக்ஸாம் இருக்காது, எனக்கு இதுக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு போட்டு வருங்க. அது நடுநிலை கொண்டு வர முடியுதா? இப்ப இவங்க பேசுறீங்களா அந்த மாதிரி லெஸ்பியன் இருக்க கூட சட்டம் ஒண்ணு வந்துச்சுன்னா அப்ப நீங்க இவ்வளவு பேசுறதுக்கான அர்த்தம் எனக்கு வேணும் சொல்லுங்க. ஒன்னியும் சாம்பார் கிடையாது ஊத்திட்டு வேணாம் தூக்கி போடுறதுக்கு, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து யோசிச்சு எல்லா முடிவு எடுத்துட்டு தான் பண்றாங்க. அது வரும்போது நாங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணன்றதே எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க 2 பேர் ஃபேஸ் பண்றதுனால உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமா வந்துரும் நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க அன்னைக்கு நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோங்க. நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம். நாங்கன்னா லெஸ்பியன்றது நாங்க தனியால் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு LGBTQA மக்கள்னா எவ்வளவு பேரு, என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன நடக்கும்னு தெரியுமா? ஒரு இன்டர்வியூன்னு கூப்பிட்டா அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பாக்குறாங்க, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் கேளுங்க. எப்படி இருக்கிறீங்க நீங்க, உங்களை எப்படி இந்த சமுதாயத்துல பாக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் வீடு கிடைக்குது எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்க. நீங்க சொல்றீங்களா என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியே வரணும், விழிப்புணர்வு வேணும், அவங்க எல்லாம் தைரியமா வரணும்னு சொல்றீங்களா? சரி, இப்ப அந்த மாதிரி உங்க ஐடியில ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்க போட்டிருக்கீங்களா? நாங்க போடுற எல்லா ஐடியும் போடுறாங்க. அதுக்கான எங்க மக்கள் சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிட்டு தாங்க இருக்குது. தப்பான கமெண்ட்ஸ் ஒரு நிமிஷம், யாருமே தப்பான தெரியாம விஷயத்த ஒரு லெஸ்பியன் இப்ப நீங்க என்ன கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் தான் சில கருசடைங்க வந்து கேட்டுட்டு இருக்குது என்கிட்ட. நாங்க இப்ப உங்களுக்கு நேரடியா பதில் சொல்றோம், எங்களுக்கு அதுல எடுத்து பதில் சொல்றோம். எது மெஜாரிட்டியா இருக்குதோ, எது ரொம்ப தப்பான கொஸ்டினா இருக்கோ அதை எடுத்து நாங்க பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் திருப்பி அந்த தப்ப பண்ண கூடாது. இந்த வீடியோஸ் வந்து நான் ஆரம்பத்துல உள்ள போய் பார்த்தேங்க. நீங்க வந்து நார்மலா ட்ரெஸ் பண்ணி வீடியோஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, சரியா? இந்த லெஸ்பியன் ஒரு விஷயத்த நீங்க உள்ள கொண்டு வந்து அந்த மாதிரி கப்புள்ஸ் நான் வாழறேன் அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பேசும்போது விளையாடும் போதுதான் அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது, சரிங்களா? அப்ப வந்து அந்த கமெண்ட்ஸுக்காகவே அந்த லைக்காகவே அந்த வியூஸ்க்காகவே நீங்க இந்த வேஷம் போடக்கூடாது. நீங்க கேட்க கூடாது. இது எப்படி தான் இருக்கு, சில தற்கூரிங்க கேட்டுட்டு இருக்குமே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்களும் இப்ப என்கிட்ட ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தற்கூரி கேட்க வேண்டிய விஷயம் இது அப்படி கிடையாது. நீங்க கேட்கறது என்ன தெரியுமா கேக்குறீங்க, ஏன் அந்த கமெண்ட்டை வச்சு பின் பண்ணி போடுறீங்க, நாங்க என்ன சும்மா இருக்க முடியாது, எனக்கு 3000 கமெண்ட் வருது, 3000 கமெண்ட் என்னன்னு எடுத்து போட்டு 365 நாள் ஓட்ட தெரியாதா? எதை வந்து ரொம்ப தப்பா ஒரு பாடி ஷேமிங்கோட பெண்களை ஆபாசமோட பாக்குற பார்வை எந்த பார்வை இருக்கோ அவனோட கமெண்ட் மட்டும்தான் நாங்க பின் பண்ணி போடுறோம். அதுக்கான ரிப்ளைஸ் என் ஃபேமிலில இருக்கவங்க நல்லா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு நான் தப்பான திட்டி அவன் வந்து எனக்கு ஒரு அசிங்கமா ஒரு கமெண்ட்ஸ் போட்டான். அந்த கமெண்ட்ஸ் எடுத்து வச்சு நான் போட்டா அதை பார்த்து திரும்ப மாட்டாங்க யாருன்னா அதே அது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்றேன், நீ எடுத்துக்கிறது உன்னோட விஷயம், புரியுதா? அதுக்காக நான் உன்ன எதுவும் பண்ண முடியாது. அப்ப அதையும் மக்கள் பாக்குது. நீங்க பேசுற இந்த தேய்ச்சி விரல் இதெல்லாம் வச்சு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி வீடியோ போடுறீங்க, அதையும் மக்கள் போடுறாங்க எங்களுக்கு. ஆமா, எங்க கேட்டதுனால பதில் சொல்லிருக்கான் அவனுக்கு. என்ன நாங்க மிரர் மாதிரி, நீ என்ன கொடுக்குறியோ அதை திருப்பி நான் கொடுப்பேன், கொடுக்காம விட பேசுறவரை நாங்க அமைதியா இருக்கணுமா? நீ என்ன வேணா கேப்ப, நான் கேட்டு இருக்கணுமா? எல்லாரும் முன்னாடி ஒரு மிரர் இருக்கு. உனக்கு இருக்குதா? நீ போட்டு முன்னேறு. உனக்கு இருக்கா மிரர், இருக்கா கண்ணாடி இருக்கா, போட்டு முன்னேறு. எங்களுக்கு திறமை இருக்கு, நாங்க முன்னேறங்க. உங்களுக்கு திறமை தான், நீங்க முன்னேறுங்க, அவ்வளவுதாங்க. திறமைனா என்ன சொல்லுங்க? திறமைனா என்ன? ஏதா நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் கேக்குறீங்க திறமைனா என்ன? ஏதோ ஒரு குடிமகன்ல ஒரு கமெண்ட்ஸ் போட்டுட்டான், அந்த கமெண்ட்ஸ் எடுத்து நீங்க வந்து மாத்தி போட்டுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கமெண்ட்ஸ் எடுத்து நீங்க வீடியோ போடுறப்ப அது மக்களுக்கு விழிப்புணர்வு வீடியோவா இருக்குமா? ஆமா, இவ்வளவு கேவலமா வந்து கேக்குறானே, இப்படிப்பட்ட ஜென்மம் இருக்குதா? தான் வீட்டு பிள்ளைங்களை அந்த மாதிரி நாய்களுக்கு, தற்கூரி நாய்களுக்கு கட்டி கொடுக்கலாமான்னு ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி புறம்போக்குகளுக்கெல்லாம் வாழ்க்கையை ஒரு பொண்ணை கொடுத்தா என்ன பண்ணுவானுங்கன்றது அந்த ஒரு எழுத்து மூலியமா அவங்களுக்கு எல்லாம் ரீச் ஆயிடுது. நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஃபேமிலி வரைக்கும் என்கிட்ட வந்து பேசிட்டே போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் போதும். எங்களுக்கு எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க, என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்றாங்கன்னு போய் பாருங்க. சப்போர்ட் பண்றாங்க, ஓகே. இதெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, அசிங்கமா திட்டுவாங்க என்கரேஜ் பண்றாங்களா? ஆமா, சொல்றாங்கதான். கேவலமா கேக்குறீங்க, இந்த மாதிரி அந்த நாய்களை கேட்டு விடுங்கன்னு தான் சொல்றாங்க. ஒரு வீடியோஸ் பாருங்க. நீங்க ஏன் அந்த வீடியோஸ் மட்டும் பாக்குறீங்க? ஏன் அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் பேசுறாங்களா, ஏன் அதெல்லாம் பாக்குறது இல்ல? ஏன்னா உங்க பார்வை எப்படி, உங்களோட பார்வை அப்படியாப்பட்ட பார்வை, அதனால மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் கண்ணுக்கு தெரியுது. அதுல இருக்கிற நல்ல விஷயம் தெரியறது இல்ல. அப்படி கிடையாது. இப்ப நீங்க போடுற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து நீங்க கமெண்ட்ஸ் வச்சு மட்டுமே வீடியோஸ் போடுறீங்க. அப்ப உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலன்னு அர்த்தம், எங்கெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். கமெண்ட்ஸ் போட்டு வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு எதனா பிரச்சனையா? நல்ல கமெண்ட்ஸ் எடுத்து போட்டு அது
அது எங்களோட இஷ்டம், அது எங்க எங்களை இஷ்டம். திட்டினா எங்களை நாங்க யார் போடுறோம். எப்படி பேசுறாங்களோ எங்களை நல்லா பேசுனா அவங்க அவங்களே திருப்பி போடுறாங்க. பேசுறது எங்களோட உரிமை. அவங்க யார் எங்களுக்கு என்ன தந்திருக்காங்களோ அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கறது என்னோட உரிமை. நான் தேடிக்கிறேன். கை விடுயா first. சும்மா இருங்க சார்.